ஏண்டியம்மா, உங்க ஊர் அழுத்தலாம் வந்து எங்க ஊர்ல கலக்க வந்திருக்கியா? அட மின்னோலியா, நான் பேசிக்கிட்டே இருக்கேன், நீ பேசாம இருக்க. உனக்கு காது கேட்காதா? ராங்கிய பாரு, எந்தெந்த ஊரை எடுத்துக்கிட்டு இந்த ஊருக்கு வந்தாலும் இந்த கால்பட்ட நாள்ல இருந்து தேங்காய் தண்ணி மாதிரி இந்த ஆடு தண்ணி உப்பு கிடைக்குது. உனக்கு சூடு சொன்னியே இல்லையா? நான் பேசிட்டே இருக்கேன், சும்மா இருக்கியே. நாய் கிடைக்குதுங்கிறதுக்காக நாம திருப்பி கிடைக்க முடியுமா? கதவு யார் மூடுது? நீ தானே? நாயா மூடுறேன். ஊர் கட்டுமானத்தை மீறி நீங்க வந்ததுனால என்னையும் வெளியே தள்ளி கதவை மூடிட்டாங்க. அப்ப எப்படி உள்ள போறது? இதை விட்டா வேற வழியே இல்ல. காலையில தான் கதவை திறப்பாங்க. என்ன விரட்டணுங்கிறதுக்காக இப்படி எல்லாம் பண்றாங்களா? அவ்வா, அப்படி எல்லாம் சொல்லாதீங்க. தலைமுறை தலைமுறையா இதுதான் பழக்கம். ஆமா, நீங்க ஏன் தாமசமா வர்றீங்க? சைக்கிள் பஞ்சர் ஆயிடுச்சு, காரமடை வரைக்கும் தள்ளிட்டு போய் பஞ்சர் ஒட்டிட்டு வரேன். என்ன அப்படி பாக்குறீங்க? என்ன கண்டு பயமா இருக்கா? சாமி சத்தியமா நான் ரொம்ப நல்லவங்க. நான் சாமிக்கே பயப்பட மாட்டேன், உங்களுக்கு எப்படி பயப்படுவேன்? நிஜமா சாமிக்கு பயப்பட மாட்டீங்களா? நம்ம ஊரு ஐயனார் சாமிக்கு? ஐயனார் சாமி மட்டும் இல்ல, அனந்த சாமி, கந்தசாமி, ரங்கசாமி எல்லா சாமிக்கும் தான். அப்போ கழுமலை சாமிக்கும் பயப்பட மாட்டீங்க? அது யாரு கழுமலை சாமி? அது அது ஒரு பெரிய கதைங்க. அடேப்பா, எவ்வளவு நேரம் தூங்கிட்டோம். பொழுது விழிஞ்சு போச்சு, ஒத்திரின்னு காணுமே. ஆமா, பிச்சை முத்தங்க. சொல்லாம கொல்லாம வருதா? இன்னைக்கு சனிக்கிழமை பாருங்க, ஊர்க்காரங்க எல்லாம் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிற நாள். வெளில நான் போய் செக் ஆட்டினா தான் எண்ணெய் இறக்க முடியும். அது சரி, என்னையும் எழுப்பிட்டு இருக்கலாம்ல. நீங்க ஏரா மீன் மாதிரி சுருண்டு தூங்கிட்டு இருந்தீங்க, எழுப்புறதுக்கு மனசு வரல. வண்டி பொழுது விடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன பயம், நல்லா தூங்கிட்டு வரட்டுமேன்னு போத்தி விட்டுட்டு வந்துட்டேன். வண்டி நேருங்க, ஊர்ல கொண்டு போய் விட்டுடுறேன். வேண்டாங்க, நான் நடந்து. பரவாயில்ல, வாங்க. ஐயா வாங்க. இல்லைங்க, எனக்கு வண்டியில. ஏன் வெக்கப்படுறீங்க? இப்ப வண்டியில ஏற போறீங்களா இல்லையா? இல்லைங்க, அப்ப நான் போறேன். இருங்க இருங்க இருங்க, அந்த வண்டியில ஏறி எனக்கு பழக்கம் இல்ல. ஜாதியா பார்த்தது. சரி இருங்க, பைய 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 போங்க, பைய போங்க, பைய 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 போங்க. தம்பு தம்பு தம்பு, பரவாயில்ல விடுங்க. கட்ட வண்டி மாதிரி இந்த ஆட்டோ. நீங்க பயப்படாதீங்க, தைரியமா போங்க. வசதியா இருக்க? வசதியா உட்காந்துருங்க. ஜாதியா உட்காருங்க. இருக்காங்க இருக்காங்க. இது எங்க, இது வேற. என்ன ரொம்ப நேரமா தலையை தெரிஞ்சுட்டு இருக்க? ஒண்ணும் இல்லைங்க, ஒரு 20 ரூபாய் கைமாத்து வேணும்,
அதை எப்படி கேட்குதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். நேற்று தானே சம்பளம் வாங்கினேன். 8 பிள்ளைங்க, வாங்கின சம்பளம் எத்தனை நாளைக்கு வருங்க? 8 பிள்ளைங்களா? உனக்கா? சத்தியமா எனக்கு தாங்க. 4 தடவையும் ரெட்டப்பிரசம். அடப்பாவி. ஆமா, இது உனக்கு பொருத்தம் இல்லாத வேலையாச்சே. 2 பிள்ளைங்க போறவன்னு பிரச்சாரம் பண்றியே, உனக்கு மட்டும் 8 பிள்ளைங்களான்னு யாராவது கேட்டா என்ன பதில் சொல்லுவ? 8 பிள்ளைங்களை பெற்றதுனாலதான் நான் இப்படி ஊரெல்லாம் கடன் வாங்கிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லுவேன். பரவாயில்ல, பொழைச்சுக்குவேன். உங்களை நான் ஒண்ணு கேக்குறேன், தப்பா நினைச்சுக்க மாட்டீங்களே? என்ன, வாங்கின பணத்தை திருப்பி தர மாட்டேன்னு சொல்ல போறியா? இல்ல, நீங்க பிச்சைமுத்து பையல சைக்கிள்ல ஏத்திட்டு வந்தீங்களாமே. ஆமா, அதுக்கு என்ன? அவன் அழுக்கு பிள்ளையாரு, குளிக்கவே மாட்டான். அவனை ஏன் நீங்க சைக்கிள்ல ஏத்திட்டு வந்தீங்கன்னு ஊரெல்லாம் தப்பா பேசுறாங்க. உனக்கும் வேலை இல்ல, உங்க ஊருக்கும் வேலை இல்ல. மணி 10 போது, நீ பணத்தை கொண்டு போய் வீட்டுல கொடுத்துட்டு வா. கிருஷ்ணம்பட்டி வரைக்கும் போகணும். சரிங்க. அதாவது நான் என்ன சொல்றேன்னா, பாவத்தை மனசுல நினைச்சா கூட வைகுண்டத்துல இடம் கிடையாது. சித்திரவுத்த நாம சொல்றது, செய்யறது, நடக்கிறது எல்லாத்தையும் கணக்கு வச்சுக்கிட்டு பேரோடு நோட்டு கொண்டு போட்டு எழுதிக்கிட்டு வர்றான். என்ன வேணும்? நான் ஃபேமிலி பிளானிங், அதாவது குடும்ப கட்டுப்பாடு விஷயமா உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? இல்லைங்க. கல்யாணம் ஆகாத நீ குடும்ப கட்டுப்பாடை பத்தி என்ன பேச போற? நீங்க இதுக்கு முந்தி செத்துருக்கீங்களா? இல்ல. அப்புறம் எப்படி நேர்ல பார்த்த மாதிரியே வைகுண்டத்தை பத்தி பேசுறீங்க? பெல் அடிச்சுட்டே வரேனே, காது கேட்கலையா? வழியிலேயே நிக்கிறீங்களே. ஊரை விட்டு போயிடுன்னு ஜனங்கள் சொல்றது உன் காதுல இல்லையா? இன்னும் இங்க இருக்கியே. என்ன ஊரை விட்டு போக சொல்ல நீங்க யாரு? என் பேரு வெள்ளச்சாமி அம்பலம். 9 தடவை ஜெயிலுக்கு போயிட்டு வந்திருக்கேன். எங்க அப்பா ஆயுள பாதியை அங்கேயே கழிச்சாரு. அதனால ஜெயில் ஒன்னும் புதுசு இல்ல, அத பத்தி பயமும் இல்ல. சைக்கிளை விடு. நீ சிரிச்சு பேசுறதுனால நான் ஒன்னும் கோபிச்சுக்க மாட்டேன். நீ சின்ன பொண்ணு, நல்லபடியா ஊர் பக்கம் போய் சேரு. இல்லனா நான் இன்னொரு தடவை ஜெயிலுக்கு போக வேண்டி வரும். நீ முதல்ல சொன்ன பாரு, அது நிச்சயம் நடக்காது. இப்ப கடைசியில சொன்னீங்க, அது வேணா ஒருவேளை நடக்கலாம். ஒரு டீ பேக்கெட் கொடுங்க. ஒண்ணு இல்ல. கால் தக்காளி போடு. ஒண்ணு இல்லம்மா, போமா. அந்த வர பாரு. இந்த ஊருக்குள்ள யாரு வர்றது வரக்கூடாதுங்கிற விவசாயே இல்லாம போயிடுச்சு. வாலி எடுத்துக்கடி, எப்படி தண்ணி எடுக்கிறான்னு பார்த்துடலாம். என்ன வேணும் உங்களுக்கு? நீங்க கஷ்டப்படுறத பார்த்தா ரொம்ப சங்கடமா இருக்கு. நீங்க ஒண்ணும் கவலைப்பட வேண்டாம். உங்களுக்கு வேண்டிய உதவிகளை நான் செய்றேன். அவங்க அப்பாவுக்கு இவன் ஒரே புள்ள, ஏகப்பட்ட சொத்து இருக்கு. அரசாங்கம் 2 பிள்ளைங்க வச்சுக்க அனுமதிக்கிறப்போ உங்க அப்பா ஏன் ஒரு பிள்ளையோட நிறுத்திட்டாரு? எனக்கு கஷ்டமா இருக்குன்னு யார் சொன்னா? உங்களுக்கு கடை வீதியில எதுவுமே கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்களாமே. நாங்க சொன்னா உங்களுக்கு எல்லா சௌகரியங்களும் கிடைக்கும். குட். நீங்களும் என்ன மாதிரியே சமூக சேவை செய்ய ஆரம்பிச்சிட்டீங்களா? ரொம்ப நன்றி. உங்க உதவி எனக்காவது தேவைப்பட்டா சொல்றேன். நீங்க இப்போ புறப்படுறீங்களா?
போங்க. என்ன? என் பேர் ராமையா. இந்த ஊருக்கு வடக்கே இருக்கிற நிலமெல்லாம் ஏன் நிலம் தான். எனக்கு உதவி பண்ண வந்தீங்க? ஆமா, வந்திருக்கேன். ஏற்கனவே பல பேர் கியூல நிக்கிறாங்க. அவங்க எல்லாம் உதவி பண்ணி முடிஞ்சதும் நீங்க உதவி பண்ண வாங்க. புரிஞ்சுதா? புரியுது. அப்ப போங்க. பஞ்ச பிரதேசம் போல இருக்கு. பொண்ணை கண்டா பேய பறக்குறானுங்க. பெரிய தொல்லையா போச்சு. உங்களுக்கு கடத்தெருவில் அரிசி பருப்பு எதுவும் தரலன்னு சொன்னாங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. எங்க வீட்லயும் ஒண்ணுமே இல்ல. இந்த எள்ளு புண்ணாக்கு தான் இருந்துச்சு. இன்னைக்கு ராவு மட்டும் இதை சாப்பிடுங்க. நாளை காலையில தேவாரத்துக்கு போய் உங்களுக்கு என்னென்ன வேணுமோ வாங்கியான்னு தர்றேன். இந்த ஊர்ல நல்ல குணம் இருக்கிற ஒரே ஆளு நீங்க தாங்க. உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னு எனக்கு புரியல.